ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 13. என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சில கம்பெனிஸ் Q1 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேடிஎம்மில் ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் டிமெர்ஜர், ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமெர்ஜர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். ரீகல் ரிசோர்ஸஸ் IPO, ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரீமியர் எனர்ஜிஸ் அண்ட் வாரி எனர்ஜிஸ் 3 to 4% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் 3.69% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நெட் ப்ராஃபிட் 8.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 322 crore-லேருந்து 349 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4,248 crore-லேருந்து 4,460 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 18.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 397 crore கொடுத்துருக்காங்க. எபிடாவோட மார்ஜின் 7.9%லேருந்து 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. NMDC ஸ்டீல் இன்றைக்கி 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 42.70 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. எஸ்டர்டே அவங்க Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 547 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 26 crore ப்ராஃபிட் வந்திருக்கு. ரெவன்யூ 67% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 408 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. போன வருஷம் லாஸ்ட் இயரில் இதே குவார்ட்டரில் 401 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே 408 crore ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி NMDC 18% இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் பார்க்கும்போது 6%ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் 10% இன்க்ரீஸ் ஆகி 635.80 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. கம்பெனிக்கு 2 கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோட டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா 2 கான்ட்ராக்டையும் சேர்த்து 3,200 crore கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேடிஎம்மில் ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. RBI அவங்களோட பேமெண்ட் கேட்வே சர்வீசஸ், அதாவது அவங்களோட 100% சப்சிடரியான பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ் இனிமேல் ஆன்லைன் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ ஷாப்ஸ் இல்லை வெப்சைட் அவங்க பேமெண்ட் கேட்வேயை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும்போது பேடிஎம்க்கு மோர் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, மோர் டிரான்சாக்ஷன் கிடைக்கும், அவங்களோட ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக ஷாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ்லாம் கஸ்டமர் பேமெண்ட்ஸை பேடிஎம் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணலாம். இது 2022ல் RBI பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ RBI நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு 3 years கழித்து 2025ல் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லி டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு பேடிஎம்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் 5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 1,187 வரைக்கும் போயிருக்கு. ஒரு மாதத்தில் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6 monthஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ 52 week ஹை, அதாவது 1,187 ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இவங்க IPO ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,150 per ஷேர், அதுக்கு கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சிட்டி இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1,215 கொடுத்துருக்காங்க பெர் ஷேருக்கு. பர்ன்ஸ்டீன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 1,100. ஸோ ஆல்ரெடி 1,100 தாண்டி இன்றைக்கி 1,187ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அவங்களோட டிமெர்ஜர் பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸான குவாலிட்டி, வால்ஸ், கார்னட்டோ, மேக்னம், ஸோ இது எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலீவர்லேருந்து செப்பரேட் பண்ணி தனி பிஸ்னஸாக பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்ட் ஐஸ்கிரீம் கம்பெனியாக கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. 99.99% இவங்களுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. அதாவது நீங்கள்
2 பிஸ்னஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து எஃப்எம்சிஜி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக பிரிக்கலாம்னு சொல்லி அப்ரூவலும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இது கம்ப்ளீட் ஆன பிறகு நியூ ஐஸ்கிரீம் கம்பெனி வந்து தனியாக லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்படி லிஸ்ட் ஆகும்போது யாரெல்லாம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் 1 வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஷேர் வந்து 1 கிடைக்கும். அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் யாரெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ 1:1 ரேஷியோவில் ஐஸ்கிரீம் கம்பெனி பிஸ்னஸ் ஷேர் 1 கிடைக்கும். 2 ஷேர்ஸ் அப்போ மொத்தம் இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பற்றின ஷேர் 1 நம்ம கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுக்குறது வந்து 1:1 ரேஷியோவில் நியூ ஐஸ்கிரீம் கம்பெனி ஃப்ரோசன் டெசர்ட் பிஸ்னஸ்க்கான ஷேர் அது 1 இருக்கும். ஏஐஏ இன்ஜினியரிங் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 260 crore $305 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 1.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1039 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 6.1% இன்க்ரீஸ் ஆகி 306 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 28.3% 29.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக நான் பார்க்கும்போது இந்த ஷேர் ப்ரைஸ் 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இன்னைக்கு 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 498 per ஷேர் வரைக்கும் இன்றைக்கி ரீச் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 15 crore கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 110% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 72% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 83 crore 142 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 35% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20.9 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் ஆனால் 400 basis points டவுன் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. இவங்களோட டோட்டல் ஆர்டர்ஸ் 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 750 crore 988.5 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல். ரீகல் ரிசோர்ஸஸ் IPO எஸ்டர்டே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இவங்களோட டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 306 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ 210 crore சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக 94.12 lakh crore பை ப்ரமோட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 96 to 102, அதாவது லோயர் ப்ரைஸ் பேண்ட் 96, அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 102. லாட் சைஸ் 144 ஷேர்ஸ். ஸோ அலாட்மெண்ட் டேட் August 18, லிஸ்டிங் டேட் August 20 சொல்லியிருக்காங்க. ஸோ IPO இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 10x டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அரௌண்ட் 2ல் இருக்குது. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 24 to 27 இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது அவங்க அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து ப்ளஸ் 24 to 27 இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இவங்க எது மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கல்கட்டா பேஸ்ட் ஆக்ரோ ப்ராசஸிங் கம்பெனி. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா மை ஸ்டார்ச், மாடிஃபைடு ஸ்டார்ச், க்ளூட்டன், ஜெர்ம், என்ரிச்டு ஃபைபர் இதெல்லாம் பண்ணுறாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்கன்னா ஃபுட், பேப்பர், அனிமல் ஃபீட், அடசிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் இவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இமாமி பேப்பர் மில்ஸ், செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர், குஷ் ப்ரோட்டீன்ஸ், மாருதி பேப்பர்ஸ்லாம் இவங்களுடைய கஸ்டமர்ஸ். ஹொனாசா கன்சியூமர் மாமா எர்த் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 41 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40 crore 41 crore ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஆனால் 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 25 crore 41 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 7% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 595 crore. எபிடா 47 crore கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக தான் இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். 60 basis points சொல்லியிருக்காங்க. மார்ஜின் டவுன் ஆகிருக்கு. 7.7 சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ல் அவங்களோட ஃபுல் இயர் ரெவன்யூ க்ரோத் டபுள் டிஜிட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 8% இன் ஃபினான்ஷியல் இயர் 25ல் இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல் நாங்கள் டபுள் டிஜிட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க மாமா எர்த். இவங்களுக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 400 per ஷேர். ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 304.70 வரைக்கும் போயிருக்கு இவங்களோட குட் ரிசல்ட்னால.
மேக்ஸ் ஹெல்த் கேர் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 307 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 31.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2027 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 385 crore 522 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 25% 25.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ஷேர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சம்வர்தனா மதர்சன் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 49% கம்மியாக கொடுத்துருக்காங்க, 512 crore கொடுத்துருக்காங்க இயர் பேசிஸில். ரெவன்யூ 4.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 30,212 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 11.4% கம்மியாக இருக்குது. EBITDA மார்ஜினும் 9.6% 8.1% கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ஷேரோட ப்ரைஸ் 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வாரி எனர்ஜிஸ் அண்ட் ப்ரீமியர் எனர்ஜிஸ் இன்றைக்கி இந்த ரெண்டு சோலார் கம்பெனியுமே 4 to 2% வரைக்கும் டவுன் ஆகியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் இவங்க மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க எகென்ஸ்ட் இந்தியா மேலே ஃபார் செல்லிங் சோலார் பேனல்ஸ் இன் யூஎஸ் அட் வெரி லோ ப்ரைஸில் இவங்க யூஎஸில் செல் பண்ணுறதா சொல்லி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான பெட்டிஷன் July 17 அலைன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் சோலார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடு போட்டிருக்காங்க. ஸோ அதைப்படி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஃபேர் வேல்யூ, அதாவது ஒரிஜினல் வேல்யூலேருந்து சீப்பராக செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சோலார் மேனுஃபேக்சரிங் மாடியூல்ஸை செல் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெறும் செல்ஸ் அலோன் மட்டும் செல் பண்ணுறாங்களா, இல்லை அந்த செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சோலார் பேனல் அலாங் வித் கிளாஸோட மாடியூல்ஸாக அரேஞ்ச் பண்ணி செல் பண்ணுறாங்களா. ஸோ இந்த ரெண்டு இன்வெஸ்டிகேஷனுமே போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா இஸ் டம்பிங் சோலார் பேனல்ஸ் அட் 123% சீப்பர் தென் ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டம்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து அது கம்மி விலைக்கு விற்கிறது தான் டம்பிங். அதே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸாக அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபேர் ப்ரைஸ்லேருந்து 123% சீப்பர் ப்ரைஸில் தான் நம்ம யூஎஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இதில் 2% சப்சிடரி இருக்குது. சோலார் பேனல்ஸ் மேக் பண்ணுறதுல இந்தியன் கவர்மெண்ட் 2% சப்சிடரி கொடுக்குறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இதுமாரி நம்ம டம்ப் பண்ணுறோம், நிறையா இது டம்ப் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுன்னா யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணலான் இருக்காங்கன்னா ஸோ இம்போர்ட்டட் டேக்ஸ் ஃபார், அதாவது ஸ்பெஷல் டேக்ஸ் ஆர் டேரிஃப் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு சோலார் ப்ராடக்ட்ஸ்க்கு ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ரைஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட உள்நாட்டு உற்பத்தி டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் முடிவுக்கு வரல. சப்போஸ் ஏதாவது கில்ட்டி கண்டுபிடிச்சாங்கன்னா வாரி எனர்ஜிஸ் அண்ட் ப்ரீமியர் எனர்ஜிஸ் மேலே நிறையா டேக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது காரணமாக தான் இன்றைக்கி வாரி எனர்ஜிஸ் 4%, ப்ரீமியர் எனர்ஜிஸ் 2% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.